இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம். டித்வா புயலினால் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது பேர் அழிவு என்றுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவிலான அழிவுகளை சந்தித்திருக்கின்றது. ஒரு பக்கம் விவசாயம், அதாவது பொருளாதாரம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற மக்கள், இன்னொரு பக்கம் இருப்பிடத்தை இழந்திருக்கின்ற மக்கள், உயிர்களை இழந்திருக்கின்ற மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுடைய மக்கள் எவற்றையெல்லாம் இழந்திருக்கின்றார்கள் என்று அந்த அளவுக்கு இழப்புகள் என்பது அதிகமாக கிடைக்கின்றது. சில இழப்புகளுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்புகள் என்பது இருக்கின்றது. ஒரு உயிர் இல்லை என்று சொன்னால் அந்த உயிருக்கு எதை கொடுத்துமே ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது. உண்மையில் இந்த டிக்வா புயலினுடைய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்பது ஏராளம். குறிப்பாக இந்த ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கினால, இந்த மழையினால அதிகளவிலான நோய்கள் தொற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம், சிவில் பாதுகாப்பு படையினர், புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பிரதேச சபையினர் இணைந்து வந்து நகர்பகுதியினை சுத்தப்படுத்த நடவடிக்கையில் இன்றைய தினம் ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலையினால் தொடர்ச்சியாக மழை கிடைக்கப்பெற்று வருகிறது. இதனால மழை வெள்ளம் தேங்கி இருப்பதனால வீதிகளில் குப்பைகள் தேங்கி இருக்குது. இதனால் எலிக்காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்றவை தொற்று நோய்கள் வந்து ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதனால அதனை கட்டுப்படுத்துவதற்காக இந்த செயற்திட்டத்தில் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. சுத்தப்படுத்த நடவடிக்கையானது புதுக்குடியிருப்பு தொடக்கம் இரணப்பாலை, மாத்தலன் வரையான வீதி, புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதி, புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு வீதி, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நகர்பகுதிகள் பல துப்புரவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி ஜாழ்ப்பாண நல்லூர் பிரதேச சபையின் எல்லைக்குள்ள இருந்து வருகின்ற வெள்ள நீரானது தமது பிரதேச சபை எல்லைக்குள்ள வரக்கூடாது என வாய்க்காலுக்கு குறுக்காக மண் அணை போடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நல்லூர் மற்றும் வலி கிழக்கு பிரதேச சபை எல்லையில் வெள்ள வாய்க்கால் மதகு ஒன்று காணப்படுகிறது. அந்த மதகுக்கு அருகில தான் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள்ள வாழும் மக்களின் வீடுகளுக்குள்ள வெள்ளம் நீர் தேங்கி நின்றமையினால நல்லூர் பிரதேச சபையினால வீதியோரமாக தற்காலிக வாய்க்கால் அமைக்கப்பட்டு கோப்பாய் பிரதேச சபை எல்லைக்குள்ள உள்ள வெள்ள நீர் வடிந்தோடு மதகுக்குள்ள வெள்ள நீரினை விட்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் உள்ள பெயர் பலகையுடன் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த வெள்ள வாய்க்காலை இடைமறைத்து மண் அணை போடப்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ள நீரினை வந்து வெளியேற்ற முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில், பலர் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் 2 பிரதேச சபை தவிசாளர்களும் அறிவித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்மைய நாட்களில் பெய்த மழையினால அங்க வெள்ளம் தேங்கி இருக்கின்ற பொழுது அந்த வெள்ள நீரை எவ்வாறு அகற்றுகின்றது என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது மக்களுக்கு மக்கள் வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலைப்பாடும் அந்த இடத்துல மக்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இதையும் தாண்டி வெள்ளம் வடிந்த நிலையில சமகிபுர கிராமங்கள் வந்து துப்புரவு பணிகள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் தற்பொழுது தூய்மைப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. துப்புரவு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடர் முகாம்களில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு காலம் அங்கே இருப்பார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே மீள்நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்வதற்காகவும் அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, இன்னொரு பக்கம் மன்னார் சவுதார் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய மாடுகளை மன்னார் நகர சபை மீட்டு புதைத்திருக்கின்றது. அதிகளவில் வடக்கை பொறுத்தவரையில் அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். காரணம், அதிகளவிலான வாழ்வாதாரம் வந்து அங்கு இருந்தது. மக்கள் பலர் மாடு, கால்நடைகளையே நம்பி வாழ்கின்ற
வாழ்க்கை நடாத்தி இருந்தனர். கால்நடைகளுடைய உயிர் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த புயலினால தான் இந்த நிலை காணப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரிய துர்நாற்றம் வீசிய நிலையில தான் மன்னார் நகர சபையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மன்னார் நகர சபை தலைவர் இது தொடர்பிலான பல நடவடிக்கைகள் எடுத்து மீட்டு கடற்கரை பகுதியில் பாரிய பள்ளம் தோண்டப்பட்டு அந்த உயிரிழந்த மாடுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எல்லோருக்கும் தெரியும், இந்த புயலினால ஏற்பட்ட பாதிப்புகள் சார்ந்து ஏராளமாக தற்பொழுது கணக்கிடப்பட்டு வருகின்றது. இதிலும் குறிப்பாக பல மாவட்டங்களில் பல இடங்களில் இறுதி செய்யப்பட்டாச்சு இவ்வளவு பாதிப்புகள் இவ்வளவு சேதங்கள் என்று. பல மாவட்டங்களில் பல இடங்களில் இன்னும் இறுதி செய்ய முடியாத நிலைப்பாடு காணப்படுகிறது. காரணம், இன்னும் மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மன்னார்ல புயலினால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் நேற்று தினத்தில் சென்று சந்தித்திருந்த அந்த விடயத்தையும் நாங்கள் தொட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மண் சரிவு அனர்த்தத்தினால 30 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 125 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாகவும், அக்கரைப்பத்தானே வேவரலி பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக அங்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் உட்பட 30 குடும்பங்களைச் சேர்ந்த 125 பேர் இடம்பெயர்ந்து வேவர்வெளி தொழிற்சாலையில் அமைந்துள்ள அலுவலக கட்டிடத்தில் தங்க அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி அதிக அளவிலான பாதிப்புகள் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மழையினால் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பெருமதிமிக்க உயிர் சொத்துக்கள் மாத்திரமின்றி தங்களுடைய வாழ்வாதாரமும் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தாங்கள் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாவட்ட மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டம் பாரிய உயிர் சேதத்தையும் உடைமை சேதங்களையும் எதிர்நோக்கியுள்ள நிலையில் பொருளாதார ரீதியில் தனக்கு உறுதுணையாக இருந்த விவசாயமும் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை மக்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளத்தமத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரடியாக சென்று சந்தித்திருக்கின்றார். அவர் மக்களாக இருந்து பேசி மக்களுடைய தேவைகள் என்ன என்று சொல்லி கேட்டறிந்த அது தொடர்பிலான காணொளிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த வெள்ள அனர்த்தத்தினால் இந்த டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. இதில் இன்னும் சொல்ல போனால் அதிகளவிலான வாழ்வாதாரத்தை இழந்துதான் மக்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள். இனி இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது என்பது எவ்வளவுக்கு வெகு விரைவில் நடக்கக்கூடிய சாத்தியம் என்கின்ற மிக கேள்விகளாக இருக்கிறது. நீங்கள் புனர்வு செய்வதற்காக, வீடுகளை கட்டுவதற்காக, இல்லாட்டி உங்களோட அழிவுகள் இவ்வளவு நடந்திருக்கின்றன, இதுல நீங்கள் மீளெழுவதற்காக எவ்வளவுதான் பணத்தை தந்தாலும் அந்த கட்டுமானங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தாங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு செல்வது என்பது எவ்வளவுக்கு வெகு விரைவாக செய்யக்கூடிய செயற்பாடு இருக்கும் என்பது மிக கேள்வியாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அனிருகுமார் திசாநாயக்க அரசால மக்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அரசால மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகள் முன் வந்திருக்கின்றது ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்வதற்காக. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் மக்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே மீட்பு பணியாளர்கள் தொடர்ச்சியாக இன்னும் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். பல பகுதிகளில் மீட்பு பணிகள் செய்வதற்காக மீட்பு பணியாளர்கள் வரவில்லை, அரசாங்கம் வரவில்லை, மக்கள் பிரதிநிதிகள் வரவில்லை என்ற பல கருத்துக்கள் இன்னும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது சார்ந்தும் இன்னும் பல இடங்களுக்கு மீட்பு பணியாளர்கள் செல்லவில்லை என்று சொல்லுகின்ற அந்த இடங்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் மீட்பு பணியாளர்களும் சரியான முறையில் சொல்லப்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விடயம் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொரு மனிதரும் இந்த களத்தில் இறங்கி மக்களுக்கு மிக அர்ப்பணிப்பாக நாட்டை மீட்பதற்கு உறுதுணையாக செயற்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை இங்கு நாம் பதிவு செய்கின்றோம். மற்றொரு பதிவினோடாக இணைந்திருப்போம். வணக்கம்.